கள்ளச்சீட்டு ஏலச்சீட்டு நடத்தி கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவானதாக தேடப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகிகளான தம்பதி சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி தம்பதி சிக்கியது எப்படி? கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சூரிய மகாலட்சுமி. பாரதிய ஜனதா கட்சியின் கள்ளக்குறிச்சி நகர தலைவராக இருந்தவர். இவரது கணவர் சிவக்குமார் கள்ளக்குறிச்சி பாஜக தரவுத்தள மேலாண்மை மாவட்ட துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தவர். பாஜக முன்னாள் நிர்வாகிகளான இருவரும் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் என பல்வேறு குழுக்களாக ஏலச்சீட்டும் தீபாவளி சீட்டும் நடத்தி வந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இவர்களிடம் சீட்டு கட்டியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு வரை பணத்தை சரியாக அளித்து வந்த சூரிய மகாலட்சுமி கடந்த 2023ஆம் ஆண்டில் இருந்து ஏலம் கேட்பவர்களுக்கு பணத்தை சரிவர வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஏலச்சீட்டு கட்டி முடித்தவர்கள் கேட்டதற்கு பணத்திற்கு வட்டியுடன் தருவதாக கூறி வந்துள்ளார். மேலும் தனியார் பினான்ஸ் நிறுவனத்தில் குறைந்த வட்டிக்கு பணம் பெற்று அதிக வட்டிக்கு கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் சூரிய மகாலட்சுமி அவரது கணவர் சிவக்குமார் ஆகியோர் கடந்த 2024ஆம் ஆண்டு திடீரென தலைமறைவாகினர். இதனால் சீட்டு பணம் கட்டி ஏமாந்த 54 நபர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சூரிய மகாலட்சுமி மற்றும் அவரது கணவர் சிவக்குமார் இருவரும் சேர்ந்து சுமார் 2 கோடியே 60 லட்சத்து 66,867 ரூபாயை ஏமாற்றியதாக புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு துரித நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி முத்துமணி தலைமையிலான பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பாஜக முன்னாள் நகர தலைவர் சூரிய மகாலட்சுமி மற்றும் அவரது கணவரான பாஜக முன்னாள் மாவட்ட தரவுத்தள மேலாண்மை துணைத் தலைவர் சிவக்குமார் ஆகிய இருவரும் சென்னையில் தலைமறைவாக இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சென்னை வந்த தனிப்படை போலீசார் அவர்களை ரகசியமாக கண்காணித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்தனர். தொடர்ந்து இருவரிடமும் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஏலச்சீட்டு நடத்தி 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் மோசடி புகாரில் சிக்கிய பாஜக முன்னாள் நிர்வாகிகளான தம்பதி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.